வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது தயிர் சாதம். இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 250 கிராம், தயிர் 450 ml, பால் 200 ml, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 15லேருந்து 20 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், ஆயில் தாளிப்புக்கு தேவையான அளவு, பட்டர் 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த தயிர் சாதத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா ஊற வைக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த தயிர் சாதம் பண்ணும்போது அந்த அரிசி வேகும்போது தண்ணி விட்டுரும். அதாவது சூடு ஆறின பிறகு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் எப்படி பாயில் பண்ணுறோம், அதே டைமில் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பச்சை அரிசியை தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி ஊற்றின பிறகு எந்த அளவுக்கு ஊறணும்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 மணி நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும் அரிசி. இந்த அரிசியை குக்கரில் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இருக்கும் அந்த ரேஷியோ வாட்டர். அதனால் 1 கப்பு பச்சை அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் அரிசி ஊறப்படும் போது கரெக்டான ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு கப்லேயோ மெஷர்மெண்ட் எடுத்துங்க. எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். கரெக்டாக குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா, நல்லா மேஷாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் கரெக்டாக வெந்திருக்கும். நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா தண்ணியே இருக்காது, அதே டைமில் நல்லா கெட்டியான பக்குவத்தில் இருக்கும். இதுக்கு பிறகு பட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண பட்டர் என்ன கேட்டிங்கன்னா, அன்சால்ட்டட் பட்டர். அன்சால்ட்டட் பட்டரும் யூஸ் பண்ணலாம், சால்ட்டட் பட்டரும் யூஸ் பண்ணலாம். ஏன் கேட்டிங்கன்னா, எனிவே நம்ம சால்ட் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல எதுக்காக பட்டர் யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் பட்டர் இந்த இடத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த சூடோடு மிக்ஸ் பண்ணுவோம், பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வைக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி மாத்திரம் கேட்டிங்கன்னா, சூடு ஆறின பிறகு நீங்கள் சாதத்தை கையில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால தான் இந்த சாதத்தை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றுறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் சூடு ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக அந்த அரிசியை வேக வச்சு எடுத்தால் இந்த மாதிரி திக்காக வரும். இந்த அரிசியை குக் பண்ணி முடித்த பிறகு பர்டிகுலராக சூடு ஆறின பிறகு தண்ணி விட்டால் வேக வச்ச பக்குவம் தப்பு. அதனால தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். 1 கப் அரிசி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி தாளிப்பில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை மிளகாய், தயிர், பால் இது எல்லாத்தையும் ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியான டெக்ஸ்சர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாலும் தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சா, எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாக விழணும். அந்த அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு தாளிப்பு. நம்ம என்ன தான் தயிர் சாதத்தில் தயிர், பெருங்காயம், பச்சை மிளகாய் போட்ட பிறகு அப்படியே சாப்பிட்டாலும், ஆனால் தாளிப்பு போடாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே கிடைக்காது. அதனால் நல்ல எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, அதாவது மீதி உள்ள இஞ்சி இந்த இடத்துல போட்டிருக்கோம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கு பிறகு காஞ்ச திராட்சை. கொஞ்சம் காஞ்ச திராட்சை அதிகமாக போட்டிருப்பேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. எதுக்காக காஞ்ச திராட்சை அதிகமாக போட்டுருங்க கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தயிர் சாதத்தில் அந்த காஞ்ச திராட்சையோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் காஞ்ச திராட்சை அதிகமாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, பெருங்காயம் போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் வதக்கக்கூடாது. பெருங்காயம் அந்த சூடான எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த தாளிப்பு எடுத்து போய் அந்த சாதத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்களேன், அருமையாக இருக்கும்.
இதில் க்ரீமும் போடலாம். க்ரீம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் இருக்கும். ஆனால் அந்த தயிர் சாதம் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் இருக்காது. நம்மளுக்கு அந்த புளிப்பு தன்மை, அந்த தாளிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் க்ரீம் நான் போடல. வேணும்னா நீங்கள் க்ரீம் போட்டுக்கலாம். இதே ஸ்டார் ஹோட்டலில் பண்ணும்போது கண்டிப்பாக க்ரீம் போடுவோம். க்ரீம் எதுக்காக நாங்கள் போடுறோம் கேட்டிங்கன்னா, தயிரோட அளவு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா காலைல மிக்ஸ் பண்ணுறது ஈவினிங் வரைக்கும் ஸ்டே ஆகணும். இதே தயிர் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு தன்மை வந்துடும் ஈவினிங் டைமில். அதனால் கொஞ்சம் க்ரீமை போட்டு பேலன்ஸ் பண்ணுவோம். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுற தயிர் சாதம் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இதை தொடர்ந்து உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, வெங்காயம் 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. யார் வேணாலும் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு தாளிப்பு கரெக்டாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சீரகம் தாளிப்பாக போட்டிருக்கோம். இந்த இடத்துல சீரகத்துக்கு பதில் சோம்பும் போடலாம். சோம்பு போட்டால் அந்த மசாலா வாசனை கொஞ்சம் லைட்டாக மாறும். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா சீரகம் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். வெங்காயம் இந்த இடத்துல அதிகமாக நான் யூஸ் பண்ணல, 1 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அதிகமாக போட்டிங்கன்னா அந்த மசாலா அதிகமாகவும் அதுக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த ரெசிபியோட ஸ்பெஷல் என்னன்னா சுக்கா ஸ்டைலில் வரணும். அதான் இந்த ரெசிபியோட ஸ்பெஷலே. அதனால தான் வெங்காயம் 1 போட்டால் போதும் சொல்கிறேன். அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், சரிங்களா? அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். எதுக்காக தண்ணி ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பவுடர் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். பவுடர் மசாலா நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றின பிறகு மஞ்சள்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுங்கள். வெந்து வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு இதில் போட போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு நல்லா பீல் பண்ணுங்கள். பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய பீஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. அது மட்டும் இல்லை, அந்த காரம் கரெக்டாக தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றி குக் பண்ண வேண்டாம். ஏங்கிட்டேன்னா அந்த மசாலாவோட ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா, அந்த உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக அந்த உருளைக்கிழங்கு இறங்கும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றணும் சொல்ல வரேன். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி லைட்டாக தெளிக்கிறோம். அதிகமான தண்ணியாக இருந்தாலும் கிழங்கு ரொம்ப வெந்தாலும் மேஷ் ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி வெந்து வர டைமில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறோம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எந்த ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி பண்ணாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதோட ஃப்ளேவர், அதோட பலன்கள் நிறைய இருக்குது. அந்த கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கா? கிழங்கு கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக 10% கிழங்கு வேகலோட அந்த காரத்தோட தன்மை கரெக்டாக தெரியாது. அதனால தான் நல்லா வேகணும்னு சொல்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இந்த மாதிரி ஜூஸியாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இன்னும் 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணினா இன்னும் ட்ரை ஆகும். இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பர்டிகுலர் தயிர் சாதம் இந்த மாதிரி பருப்பு குழம்போட தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி.